ஹலோ கைஸ், இப்போ வந்து நம்ம ஆர்சி ஸ்வைப் கேம் தான் விளையாட போகிறோம். இது வந்து ஒரு கிரிக்கெட் கேமு, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த கேமில் வந்து நம்ம வில்லங்கமாக டீம் செலக்ட் பண்ணி விளையாட போகிறோம். என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ வந்து இதில் இந்தியா மேட்ச்சு, பாகிஸ்தான் மேட்ச்சு, அந்த மாதிரி இப்போ T20 மேட்ச்சு அந்த மாதிரி தான் விளையாட முடியும், ஓடிஐ மேட்ச்லாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இருக்க டீம் வந்து இந்தியா செலக்ட் பண்ணிட்டு ஆப்போனன்ட் டீம் வந்து மும்பை இந்தியன்ஸ் செலக்ட் பண்ண போகிறோம். இந்தியா வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் எங்கேயா பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம அதுதான் விளையாட போகிறோம். அப்போ இந்தியாவிலேயும் ரோஹித் சர்மா இருப்பார், மும்பை இந்தியன்ஸ்லேயும் ரோஹித் சர்மா இருப்பார்னா ஆமாம், 2 ரோஹித் சர்மா தான் இன்றைக்கி இருக்க போகிறாங்க. ரோஹித் சர்மா மட்டும் இல்லை, பும்ராவும் 2 இருக்க போகிறாங்க, ஹார்திக் 2. இந்த மாதிரி இந்தியா டீமில் யார் யாரெல்லாம் எம்எல்ஏ இருக்காங்களோ அவங்களாம் இருக்க போகிறாங்க. இந்தியன் டீமில் வந்து நம்ம தீபக் சகர், பென் போல்ட்லாம் நம்ம பவுலிங்கில் எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து அவங்களும் வின் பண்ண கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்க முடியும். கமெண்ட்ரிக்கு இவனே இருக்கட்டும், டேனின்னு எவனோ இருக்கான், ஹிந்தியில் எவனா இருக்கானோ. சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் கேமு. 20 ஓவர் மேட்ச் வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம டீம் செலக்ட் பண்ணலாம் கைஸ். ஜெய்ஸ்வால், சாம்சன், திலக் வரும். நம்ம விராட் கோலிலாம் இல்லையே, என்ன பண்ணுறோம், லாஸ்ட்டில் இருக்கணும் தூக்கிட்டு விராட் கோலி போட்டுருக்கலாம். ரோஹித் சர்மா சிங் ஒருத்தருக்கான், அவனை தூக்கி ரோஹித் சர்மா போட்டுருக்கான். இங்கே வந்து டிஸ்னாயை தூக்கிட்டு போட்டுடலாங்க. கடைசியில் நம்ம மாற்றிக்கலாம். இல்லையா பாண்டியா அந்த ஓட்டாங்க போட்டுக்கலாம். ஜெய்ஸ்வாலை தூக்கி ஜடேஜா போட்டுருவாங்க. ஓகேவா கைஸ், அதான் மெத்தட்னு நினைக்கிறேன். ஜடேஜாவே காணுமே, எங்கடா இங்கே தான்டா பார்த்தேன். ஜடேஜா ஜடேஜா எங்கே இருக்கான்? நம்ம ஜெய்ஸ்வால் தூக்கி ஜடேஜா போகும். நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் கைஸ். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு பேட்டிங் கிடச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம பேட்டிங்கில் இது 6, 4 இந்த மாதிரி நிறைய அடிச்சுட்டு அப்புறம் அவங்களுக்கு பவுலிங் போட்டிங்கன்னா ஈஸியாக விக்கெட் எடுத்துடலாம். மீன்ஸ் நம்ம ஜெயிச்சிடலாம் ஈஸியாக, ஒரு நம்பிக்கையே வந்துடும். இப்போ பாருங்க 2 ஹார்திக் பாண்டியா. ஹார்திக் பாண்டியா எவ்வளோ ஸ்டைலாக பியர்டு வச்சுக்கிட்டு முஸ்டாஜ் ஹேர்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்தியாவில் இருக்க ஹார்திக் பாண்டியா பாருங்க. எனக்கு என்னமோ மும்பையில் இருக்க ஹார்திக் தான் பிடிச்சது. நம்ம வந்து ஸ்டைல் சூஸ் பண்ணலாம். எனக்கு வந்து இன்னும் டாஸ் எனக்கு இல்லை கேஸ், அவங்க தான் வின் பண்ணாங்க. சூப்பர், நம்மளுக்கு பேட்டிங் ஃபஸ்ட்டு வந்துடுச்சு கேஸ். அவங்க பவுலிங் சூஸ் பண்ணிட்டாங்க. நம்ம ஃபஸ்ட்டு யார் இறக்கலாம்? விராட் கோலி ஸ்ட்ரைக்கர் வச்சிடணுமா ஃபஸ்ட்டு? சரி, விராட் கோலி ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்கர் வச்சிடணுமா இல்லை ரவிச்சந்திரன்?
சரி கேஸ், விராட் கோலியை ஃபஸ்ட்டு வச்சிடலாம். நான் ஸ்ட்ரைக்கர் வந்து ரோஹித் சர்மா வச்சிடலாம். வாங்க விளாட்லாம். இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். விராட் கோலியும் ரோஹித் சர்மா வந்து இப்போ பேட்டிங் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்கரில் வந்து விராட் கோலி தான் விளாட போகிறாரு. ஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ். விராட் கோலியோட ஃபஸ்ட்டு பால் இன் ஆர்சி ஸ்வைப். ஜஸ்பிரீத் பும்ரா போடுறாரு கைஸ் பவுலிங்கு. இருங்க, நம்ம வந்து கண்ட்ரோல்ஸ் மாற்றிக்கலாம். ஸ்வைப்பு ஜாஸ்டிக் கொஞ்சம் கஷ்டமானது. ஸ்வைப்பு மாற்றியாச்சு. ஃபீல்டிங்கு மேனுவல் ஆஃபில் தான் இருக்குது. ஓகே கைஸ், வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். விராட் கோலியோட ஃபஸ்ட்டு பால் 6 அடிக்க ட்ரை பண்ணலாம். லாஃப்டில் வச்சாச்சு. பும்ரா விராட் கோலி அடிச்சிரு போடுங்க. 6 ஃபஸ்ட் பாலே 6. விராட் கோலி மங்களகரமாக ஆரம்பிச்சிருக்காரு. விராட் கோலி ஒரு ஹாஃப் செஞ்சுரி இல்லை செஞ்சுரி அடிச்சிட்டா நல்லாயிருக்கும். நடக்குமான்னு தெரில, ஏன்னா நம்ம நடக்க வைக்கணும். ரீப்ளே பண்ணுறாங்க. விராட் கோலி 82 மீட்டர்ஸ் கைஸ். ஃபஸ்ட்டு பாலே 6. 6 அடிச்சிட்டு இருந்தா நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம். விராட் கோலியோட செகண்ட் பால் எனக்கு தெரிஞ்சு செகண்ட் ஓவர் வந்து ட்ரெண்ட் போல்ட் போட வாய்ப்பு இருக்குது கைஸ். ட்ரெண்ட் போல்ட்டே நான் தீபக் சகர் போட வாய்ப்பு இருக்குது. போடுங்க. செகண்ட் பால் 6. செகண்ட் பாலும் 6, தேர்ட் பாலும் 6 ஆச்சு. ஹேட்ரிக் 6 கைஸ். ஹேட்ரிக் 6 வருமா? இரும்பல் வேற வருது கைஸ். லைட்டா கோல்ட் இருக்கு. போடுங்க ஹேட்ரிக் 6. இல்ல ரீப்ளேவா? இரும்பல் வருது கைஸ். ரீப்ளே போயிட்டு ஹேட்ரிக் 6 நினைச்சிட்டேன். விராட் கோலியோட தேர்ட் பால். இன்னும் 6ஆ? ஆமாங்க 6. சூப்பர். அதில் வேற ஃபீல்டர் பிடிச்சிருக்கணும். பால் ஜஸ்ட் மிஸ். சூப்பர் கைஸ். விராட் கோலி பாருங்க ஒரே சந்தோஷமா இருக்காரு. செலிப்ரேட் பண்றாரு ஹேட்ரிக் 6. திருப்பி ரீப்ளே பண்ணாங்க. ஸ்கிப் பண்ணிடலாம். விராட் கோலியோட ஃபோர்த் பால். இது 6 அடிக்க ட்ரை பண்ணலாம் கைஸ். ஃபோர்த் பால் 6ஆ? போச்சு. ஆமாங்க அவுட்டு கைஸ். விராட் கோலிலாம் நல்லா தான் கைஸ் ஆரம்பிச்சாரு. அவுட் ஆயிட்டாரு. பரவாயில்ல விடுங்க. நமக்கு ரோஹித் சர்மா இருக்காங்க டீமில். சாம்சன் ஜடேஜாலாம் இருக்காரு. பார்த்துக்கலாம். ஏன் ஸ்கை சூரியகுமார் யாதவ் இருக்காரு. அவருக்கு என்ன பயமே. வாங்க விளாடலாம். ஜாலியாக விளாட்லாம் கைஸ். விராட் கோலி ஒரு ஆள் தானே. நம்ம வந்து சாம்சன். ஓகே, சாம்சனே இப்போ ஸ்ட்ரைக்கில் இருக்கலாம். சஞ்சு சாம்சனோட ஃபஸ்ட்டு பால் ஆர்சி ஸ்வைப்பில். ஆனால் மும்பைக்கும் இந்தியாவுக்கும் யாராவது மேட்ச் பண்ணியிருப்பாங்களா? நான் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு யாரும் பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன். ரியல் லைஃப்பில் நடக்குமா? நடக்காது. ஆனால் நம்ம கேம் லைஃப்பில் நடக்கும். போடுங்க. சஞ்சு சாம்சனோட ஃபஸ்ட்டு பால் 6. சஞ்சு சாம்சனோட ஃபஸ்ட்டு பால் 6. விராட் கோலி மாதிரி அவுட் ஆகிட்டு வரும். இல்லை சான்ஸ் இல்லை. சஞ்சு சாம்சன் உஷாராக கொஞ்சம் மெயின்டைன் பண்ணும். இன்னும் 6 அடிக்க போகிறான் சஞ்சு. 6 இல்லை. டாட் பால் கைஸ். டைரக்ஷன் தப்பாக அடிச்சிட்டோம். டாட் பால் ஆகிடுச்சு. இப்போ ஃபஸ்ட் ஓவர் முடிவில் நம்ம ஸ்கோர் என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 அந்த மாதிரி சம்திங் இருக்கும் கைஸ். 20 இருக்குமா? 24 கைஸ். 24 ஒரு விக்கெட். சொன்னல கைஸ் ட்ரெண்ட் போல்ட் போட வந்திருக்காரு செகண்ட் ஓவரை. வாங்க செகண்ட் ஓவர் விளையாடலாம். ரோஹித் சர்மாவோட ஃபர்ஸ்ட் பால் 6 கைஸ். வெறித்தனம் வேற மாதிரி. ரோஹித் சர்மாவோட ஃபர்ஸ்ட் பால் 6. அட்லீஸ்ட் நம்ம விராட் கோலி தான் ஹாஃப் செஞ்சுரி அடிக்க முடியல. ரோஹித் சர்மா ஏதாச்சும் அடிக்க வைப்போம் கைஸ். 6 பறக்குது கைஸ். ரோஹித் சர்மாவும் ஹேட்ரிக் 6 அடிப்பாரா
10 பாலோட செகண்ட் பால் இல்லை ஒரு சிங்கிளாகவே முடிஞ்சிருச்சு. இல்லை 2வே ஓடலாம் நம்ம கைஸ். ரோஹித் சர்மா அடிச்ச பால ரோஹித் சர்மாவே பூச்சி போடுறாரு. இதெல்லாம் எங்கேயா பார்த்துருப்பீங்களா? இந்தியாவில் இருக்க ரோஹித் சர்மா அடிச்ச பால மும்பையில் இருக்க ரோஹித் சர்மா தூக்கி போடுறாரு ஃபீல்டிங் பண்ணல. இப்போ வந்து 2 ரன்ஸ் ஓடிட்டோம். தேர்ட் பால் 6 அடிக்க முடியுமா? 6 கைஸ். நம்ம என்ன இன்னைக்கு அதிகமாக 6 அடிச்சுட்டே இருக்கோம். இங்கே எல்லா பிளேயரும் வச்சு இப்போ விளையாடின எல்லா பிளேயரும் வச்சு 6 அடிச்சிட்டாங்க. விராட் கோலி வச்சு அடிச்சிட்டோம், சஞ்சு வச்சு அடிச்சிட்டோம், இப்போ ரோஹித்தை வச்சு அடிச்சுட்டு இருக்கோம். ரோஹித் சர்மா ஆஃப் செஞ்சுரி அடிப்பாரா தெரியலையே, பார்க்கலாம். ஆனால் ரோஹித் சர்மா இன்னைக்கு செம்ம ஃபார்மில் இருக்கார். இந்தியாவில் இருக்கார் ரோஹித் சர்மா. போடுங்க 6. இன்னும் 6 அடிச்சா ஹேட்ரிக் 6 அடிப்பாரா மாட்டாரா பொறுத்து பார்க்கலாம். ரோஹித் சர்மாவோட 5th பால், ரோஹித் சர்மாவோட 5th பால் அடிப்பாரா? ரோஹித் சர்மா 6ஆ? ஐயோ விக்கெட்டு. கைஸ் என்னால் விக்கெட்லாம் பார்த்துட்டு இருக்க முடியல. நான் ஆடு பார்க்க போகிறேன் கைஸ். இந்த ஒரு பிளேயருக்கு மட்டும் மன்னிச்சு விட்ருங்க. ஆடு பார்க்குறேன். ஆடு பார்த்தாச்சு கைஸ். என்னடா இதெல்லாம் சீட்டிங் இல்லைன்னு கேட்டால் சீட்டிங் தான். பரவாயில்ல இருங்க, ஒரு வாட்டி தானே. விராட் கோலியே அவுட் ஆகிட்டாரு, திருப்பி ரோஹித் சர்மா அவுட் ஆனால் ரொம்ப கவலையே கிடையாது. அதுக்கு தான் போடுங்க 6, ஹேட்ரிக் 6. ஆக்சுவலாக ஹேட்ரிக் 6ஏ இல்லை. நான் ஆடு பார்த்து தான் ஹேட்ரிக் 6 வர வச்சேன். பரவாயில்ல, நம்ம தானே அடித்தோம். ஒரு பால் விக்கெட் போனோம், சும்மா இருக்க முடியல. நீங்கள் பாருங்கள், மும்பை இந்தியன்ஸ் ரோஹித் சர்மா தொப்பி போட்டு அழகாக இருக்கார். ஏன் தான் மும்பை இந்தியன்ஸில் எல்லாருமே பார்க்க அழகாக இருக்காங்க, இந்தியா டீமில் தான் ஒரு மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. மும்பை இந்தியன்ஸில் பண்ண ஃபேஸ் மாதிரி இந்தியாவில் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். கைஸ் நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் வந்து இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் வந்து இந்தியா வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் போடலாமான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை இந்தியா வர்சஸ் பஞ்சாபா, இல்லை இந்தியா வர்சஸ் எஸ்ஆர்ஹெச்சா, இல்லைனா இந்தியா வர்சஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் போடலாமான்னு சொல்லுங்கள். இந்தியா வர்சஸ் சிஎஸ்கே போடலான்னு பார்த்தா சிஎஸ்கே வந்து ரியல் கிரிக்கெட்டோட அஃபிஷியல் பார்ட்னர் இல்லை கைஸ், அதனால் போட முடியாது. அதனால் இருக்கிறது ஆப்ஷன் லக்னோ, பஞ்சாப், அப்புறம் எஸ்ஆர்ஹெச், அவ்வளோதான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மும்பை 4 தான் கைஸ் இருக்குது. ஐயோ சஞ்சு சாம்சன் அவுட்டா? ஹார்திக் பாண்டியா சஞ்சு சாம்சன் அவுட் பண்ணிட்டார் கைஸ். செலிப்ரேட் பண்ணுறாரு பாருங்க விக்கெட்டு. வை ஹார்திக் பாண்டியா? சஞ்சு சாம்சன் உங்களை என்ன பண்ணார்? பரவாயில்ல கைஸ், சஞ்சு ஒரு ஆள் தான், 2 ஆள் அவுட் ஆகியிருக்காங்க. பரவாயில்ல. இப்போ வந்து நம்ம யாரை வச்சு பேட்டிங் பண்ணோம்? ஹார்திக் பாண்டியா வச்சு பேட்டிங் பண்ணோம். ஹார்திக் பாண்டியாவுக்கு பேட்ஸ்மேன், ஹார்திக் பாண்டியாவுக்கு பவுலர் ஹார்திக் பாண்டியா இப்போ பவுலிங் பண்ண போகிறார். ஹார்திக் பாண்டியாவே பவுலிங் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இப்போ பாருங்க, ஹார்திக் பாண்டியாவாச்சு அவுட் ஆகாமல் கொஞ்ச நேரம் ஆடினா நல்லாயிருக்கும், ரோஹித் சர்மா மாதிரி. கைஸ் ரோஹித் சர்மா 6 பாலுக்கு 26 ரன்ஸ் கைஸ். போடுங்க ஹார்திக் பாண்டியா 6. வேற லெவல். இந்த அம்பையர் வேற பொறுமையாக கை எடுத்துரு. 6 கைஸ். ஹார்திக் பாண்டியா வச்சு ஹேட்ரிக் 6 அடிக்க முடியுமா? வாங்க பார்க்கலாம். இந்த பால் அவுட் ஆகிடக்கூடாது ராசாமி. அவுட் ஆனா 3 விக்கெட்டு, அவுட்டே ஆகக்கூடாது. 6ஆ? போச்சு. ஹார்திக் பாண்டியா வச்சு ஒரு ஸ்டைலான ஷாட் அடிக்கலான்னு பார்த்தா அதுவும் அவுட்டு கேஸ். நான் வந்து வீடியோ பார்க்க விரும்பல, அதனால விட்டுடலாம். ஹார்திக் பாண்டியா 2 பால் அவுட் ஆகிட்டாரு. பரவாயில்ல, நம்ம வந்து அடுத்த பேட்ஸ்மேனை வச்சு கொஞ்சம் ரொம்ப நேரம் இது பண்ணலாம். இப்போ வந்து சூரியகுமார் யாதவை ஸ்ட்ரைக்கில் இறக்கலாம். சூரியகுமார் ஆச்சு ரொம்ப நேரம் இருக்கணும் கைஸ். சூரியகுமாரும் ரோஹித் சர்மாவும் பார்ட்னர்ஷிப்பில் நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். பண்ணுவாங்களான்னு தெரில, பார்க்கலாம். சூரியகுமாரோட 1st பால், ஹார்திக்கோட 4th பால். கைஸ் ஹார்திக் பாண்டியா ஒரே ஓவரில் 2 விக்கெட் எடுத்துட்டாரு கைஸ். நம்ம பவுலிங் போடும்போது ஒரே ஓவரில் 2 விக்கெட் எடுக்கிறோம். அதே நம்ம டீமில் இருக்க ஹார்திக் பாண்டியா வச்சு எடுப்போன்னு நம்புகிறேன். பார்க்கலாம் கைஸ். சிங்கிள் ஓடி இருக்காரு சூரியகுமார் யாதவ். ஏன்னா
சிங்கிள் இல்லை 2 ரன்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிச்சு அவங்கள மாதிரி அவுட் ஆக விரும்பல, அதனால 2 ரன்ஸ் எடுக்க வச்சிட்டேன். ஹார்திக்கோட 5th பால், சூர்யாவோட 2nd பால், போடுங்க 6. சூரியகுமாரோட ஃபர்ஸ்ட் 6 இன் ஆர்சி. சூப்பர் கைஸ், சூர்யா வேற லெவல் ஃபார்ம்ல இருக்கார் போல. ஹேட்ரிக் 6 அடிச்சா நல்லா இருக்கும், ஆனால் அடிக்க முடியாது கைஸ். ஏன்னா இதுதான் இந்த ஓவரோட கடைசி பால், அதனால அடிக்க முடியாது. கடைசி பால் 6 போடுங்க 6. பவுண்டரியை தாண்டிடுச்சு. சூப்பர், ஸ்ட்ரைட்டாக ஒரு 6 அடிச்சிருக்காரு. செம்மையாக அந்த பேட் சவுண்டு செம்மையாக வச்சிருக்காரு. என்னடா கமெண்ட்ரி பண்ணுற மாதிரி பேசுறேன்னு கேட்டிங்கன்னா சும்மா தான் கைஸ். இப்போ வந்து இந்த ஓவர் முடிவில் எவ்வளோ ரன்ஸ் தரலையே, வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம். அப்டேட்டிங் ஸ்டேடியம் லோட் ஆகுது. இந்த ஓவர் முடியல 70 ரன்ஸ் அடிச்சிட்டோங்க. 70 ரன்ஸ் 3 விக்கெட்ஸ். இப்போ தீபக் சஹர் வந்திருக்காரு பவுலிங் போட. தீபக் சஹரோட ஃபர்ஸ்ட் பால். ரோஹித் சர்மா ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. 6 அடிப்பாரா? 4 கைஸ், பரவாயில்ல, இது ஒரு நல்ல ஓவர். ஃபர்ஸ்ட் பால் 4ல் ஆரம்பிச்சிருக்காரு கைஸ். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இந்த ஓவரோட இந்த பார்ட்டை முடிச்சிக்கலாம் கைஸ். ஆனால் இந்த மேட்சை முடிச்சிக்கலான்னு இல்லை, நாளைக்கு வந்து இந்த மேட்சோட நம்ம பேட்டிங் பண்ணுற பார்ட் 2 வரும் நாளைக்கு. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் கைஸ். இன்னும் வீடியோ முடிக்கல, இந்த ஓவருக்கு அப்புறம் முடிச்சிருவோம் கைஸ். போடுங்க ரோஹித் சர்மாவோட அனதர் 4 6ன்னு நினச்சேன், சரி 4 தான். ஒரு 4 அடிச்ச ஹேட்ரிக் 4. ரோஹித் சர்மா அடிப்பாரா மாட்டாரா பார்க்கலாம் கைஸ். ரோஹித் சர்மா, தீபக் சகரோட 3rd பால். ரோஹித் சர்மா இந்த ஓவரில் 3rd பால் 4 அடிப்பாரா? அடிச்சிட்டாரு கைஸ், ஹேட்ரிக் 4 ரோஹித் சர்மா. ஹேட்ரிக் 4 அடித்த மாதிரி ஹேட்ரிக் 6 அடித்தா நல்லாயிருக்கும். ஆல்ரெடி அடிச்சிட்டாரு, திருப்பி அடித்தா நல்லாயிருக்கும். திருப்பி இப்போ ஹேட்ரிக் 4 அடிச்சா, சாரி ஹேட்ரிக் 6 அடிச்சாருன்னு நீங்கள் ரோஹித் சர்மா ஹாஃப் செஞ்சுரி அடிக்க முடியும் கைஸ். ஹாஃப் செஞ்சுரி அடிக்க முடியும் தான் நினைக்கிறேன். ஆமாம் அடிச்சிடலாம் கைஸ். திருப்பி ஹேட்ரிக் 6 அடிச்சானா ரோஹித் சர்மா ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருவாரு. போடுங்க 6. சொல்லி வாய மோட்ல ரோஹித் சர்மா 6 அடிச்சிட்டாரு, ஆனால் ஹேட்ரிக் 6 அடிக்கணுமே. இந்த பாட்டில் ரோஹித் சர்மா ஹாஃப் செஞ்சுரி அடிக்க வச்சிடலான்னு பார்க்குறேன், முடியுமான்னு தெரில கைஸ். இன்னும் 2 பால் தான் இருக்குது. 2 பாலில் 1 பால் அடித்தா கூட ஹேட்ரிக், சாரி ஹாஃப் செஞ்சுரி தான். அடிப்பாரா ரோஹித் சர்மா? இன்னும் ஒரு 6 அடித்தா ஹாஃப் செஞ்சுரி. அடிச்சிட்டாருங்க 6. வெறும் 11 பால்ல ஹாஃப் செஞ்சுரி 50 ரன்ஸ் அடிச்சிட்டாரு ரோஹித் சர்மா. இந்தியா டீம் பாருங்க செலிப்ரேட் பண்றாங்க. வெறும் 11 பால்ல 50 ரன் கைஸ். 6 6 3 4. 11 பால்ல 10 ரன்ல 6 பால் 6 3 பால் 4 கைஸ். அந்த ஒரு பால் வந்து 2 ரன்ஸ் பண்ணிச்சாரு. அது கூட இன்னும் ஒரு சிங்கிள் கூட ஓடாமலே ரோஹித் சர்மா ஹாஃப் செஞ்சுரி அடிச்சாரு. இன்னும் ஒரு 6 அடிச்சா ஹேட்ரிக் 6 கைஸ். அதோட வீடியோ முடிச்சுக்கலாம். 6 அடிப்பாரா? அடிச்சிட்டாரு. சூப்பர் கைஸ், இந்த வீடியோட எண்டிங்கில் ஹேட்ரிக் 6 அடிச்சு வீடியோ முடிச்சிட்டோம். சூப்பரு. இந்த ஓவர் முடிவில் எவ்வளோ இருக்கும் ரீப்ளே போகுது கைஸ், இது மட்டும் பார்த்துடலாம். 6 அடிச்சது 86 மீட்டர் கைஸ். இந்த ஓவரோட முடிவில் ஒரு 100 வந்துட்டு இருக்குமா, 90 அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேங்க கைஸ். ஸ்கோரு எவ்வளோ இருக்குன்னு தெரில. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். பாய் கைஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.